ஹலோ கைஸ், வெல்கம் டு நம்ம சேனலுக்கு. என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அதோட கண்டினியூஷன் தான். டே 2 பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இது வந்து டே 3. டே 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளா நான் மட்டும் தான் கார்ல தனியாக போயிட்டு இருந்தேன். கோ பேசஞ்சர்னு ஒருத்தர் வந்தாங்க. அவங்களும் டிரைவிங் கற்றுக்க தான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் தான் டிரைவ் பண்ணேன், பக்காவாக பண்ணிட்டேன் எல்லாமே. இன்னைக்கு டே 2ல வந்து ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு இருந்தால, இப்போ வந்து அந்த தப்பு பண்ணாமல் பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன். ஃபுல்லாக கிளச்சை பொறுமையாக விட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்க ஆரம்பிச்சு. அந்த இடத்துல வந்து தப்பே வரல. ஸ்டேரிங் மட்டும் தான் கொஞ்சம் வாபிள் ஆகுது, மிச்சப்படி எதுவுமே இல்லை. கோ பேசஞ்சர் ஒருத்தர் வந்தாங்கல்ல, அவங்க ஓட்டினாங்க, நான் பின்னாடி உட்காந்தேன். எனக்கா சரியான அல்லு. நம்மளாம் என்ன பண்ணுவோம், பைக் ஓட்ட தெரிஞ்சவங்க பின்னாடி மட்டும் தான் போவேன். புது ஆள் பின்னாடிலாம் உட்காந்து போக மாட்டேன். நான் ரேப்பிடோலே போக மாட்டேன். அது வேற விஷயம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டிரைவிங் ஸ்கூலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அவங்க புதுசாக கற்றுக்க போகிறாங்க. அது வந்து உமன் லேடி வேற. ஷோ சரியான அல்லு. அவங்க கிளச் எடுத்துக்காலன்னு டப்புன்னு எடுக்கிறாங்க. கார் முன்னாடி ஜம்ப் ஆகுது. அவ்வளோதான். அவங்க எங்கேயாவது கொண்டு செருவிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது, பின்னாடி உட்காந்து எனக்கு சரியான பயம். சரி என்ன பண்ணுறது, உட்காந்து போவோம். அதான் பக்கத்தில் இருக்கார்ல, கிட்டா போயிட்டே இருந்தாங்க. அப்படியே லெஃப்ட் வாங்கினாங்க. ஒரு வண்டி வந்து ஸ்ட்ரெயிட்டா அவர் வந்து ஸ்டேரிங் அப்படியே அப்படி திருப்பிட்டாரு. இல்லைன்னா போய் சொருவி இருப்பாங்க. சோலி முடிஞ்சிருக்கும். அங்கே நம்மள முடிஞ்சா கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணால் அவங்களும் பர்ஃபெக்டாக தான் பண்ணாங்க. ஆனால் ஸ்டேரிங் அவங்களுக்கு இதே தான். நம்ம கிளச்சை பொறுமையாக எடுக்கணும். நம்மளுக்கு வந்து பைக் ஓட்ட தெரிஞ்சதுனால ஸோ அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அவங்க பைக்கும் ஓட்டிருக்க மாட்டாங்க, ஸ்கூட்டி ஓட்டிருப்பாங்க. ஸோ அதனால அப்படி இருக்கலாம். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு கார் 2 நாள் வந்து தொடர்ந்து வேற காரில் போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து 3வது நாள் வந்து வேற ஒரு காரில் போயிட்டு இருந்தேன். டைல் எப்படின்னா, அந்த காரில் பொறுமையாக கிளச் எடுத்தோன்னு தான் போச்சு. இந்த இடத்துல லைட்டாக கிளச் எடுத்தாலே கார் வேகமாக போகுது. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சு. அது மாதிரி குட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் கார் ஓட்டுறதுக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்கு. ஆனால் ஃபுல் கவனமும் இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக ஓட்டலாம். ஒரு இடத்துல கவனம் செதறிச்சுன்னா சோலி முடிஞ்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். டில் தென் பாய். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை டே 4ல சந்திக்கிறேன். பாய்.